ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர் 2025. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இந்த நியூ இயரில் என்ன டாப்பிக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா 50 டேஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். காமனாக இருக்குல்ல, எனக்கும் தெரியும். ஸோ 5 ஸ்டெப்ஸாக பார்க்கலாம். ஸோ இதில் மொதல் விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக் எ பிளான். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும். நம்ம அப்படி ஆகணும், நம்ம இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கனவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணமாச்சும் பார்த்துட்டிங்கன்னா மைண்டில் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா ஒன்றுமே பண்ண வேணாம். சிம்பிளாக போங்க, யாரும் இல்லாத இடமா பாருங்கள். எந்த ஒரு ஸ்க்ரீனும் வேணாம், எந்த ஒரு டிவி, மொபைல்ஸ் இது எதுவுமே வேணாம். நம்மளை டைவர்ட் பண்ணக்கூடிய, டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துலேருந்து தவிர்த்துட்டு போயிட்டு கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசிங்க. உங்களை எந்த ஒரு விஷயம் அதிகமாக சந்தோஷப்படுத்துது, எந்த ஒரு விஷயம் அதிகமாக உங்களை மோட்டிவ் பண்ணுது, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயந்தான் உங்களோட மெயின் கோலாகவே இருக்கணும். அதாவது லைஃப்பில் க்ரோத் பண்ணுற மாதிரி யோசிக்கிற ஒரு மெயின் கோல். அந்த ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சிட்டீங்கனாலே ஓகே, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு விஷயத்த நீங்கள் தொட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி வச்சிட்டிங்களா? இதுதான் உங்களோட அச்சீவ், இதுதான் உங்களோட கோல் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொதல் விஷயம் பின்வாங்குதல் இருக்கவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம மைண்டில் தோணக்கூடிய மொதல் விஷயம் நம்மளால் இது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பின்வாங்குறீங்க பார்த்தீங்களா? ஐயோ நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிட்டீங்க, இதுதான் என்னால் பண்ண முடியும், இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இது என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கிளியர் பிளான் போட்டுருங்க. இப்படி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பிளான் போட்டுட்டிங்களா? ஸோ பிளான் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த பிளானோட ஆர்டரை வரிசைப்படுத்துறீங்க. நான் இன்னைக்கு இதை பண்ண போகிறேன், நாளைக்கு அதை பண்ண போகிறேன். ஸோ என்னோட அந்த அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோலை நான் அச்சீவ் பண்ணணும்னா இன்னைக்கு நான் இதை பண்ணணும், நாளைக்கு அது பண்ணணும்னு சொல்லிட்டு டே ஆஃப் ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியே ஆர்டர் நீங்கள் அச்சீவ் பண்ணுற அந்த கோல் அச்சீவ் ஆகிற வரைக்கும் செட் பண்ணி வச்சுருங்க. இந்த ஆர்டர்லாம் நான் போகிறேன்ட்டு. ஏன் நான் ஆர்டர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆர்டரே நீங்கள் பண்ணலை அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இந்த நாளைக்கு நான் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் தோராயமாக ஒரு 50 டேஸ் சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிங்க. இந்த 50 டேஸ் சேலஞ்சை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா இதுக்கு என்ன ரிசல்ட்டுன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ரெண்டாவது ஒன் கியர் அப். ஸோ இதில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். ஸோ மொதல் விஷயம் ஸ்டாப் ஸ்பெண்டிங் மணி. அதாவது நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு மணியை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதை உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு நாளில் ஒரு 100 ரூபா வச்சு செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் 50 ரூபா உங்களுக்காக நீடுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. மீதி 50 ரூபா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஏன் செலவு பண்ணணும்னு தெரியாமல் உங்களுக்கு ஒரு தாட் வருது பார்த்தீங்களா? அது எல்லாமே தேவையில்லாத செலவுகள். அந்த தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. அதுக்கு பதிலாக அந்த தேவையில்லாத செலவுகள் இருக்குது பார்த்தீங்களா? அதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக உங்களோட நெசசிட்டிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபிட்னஸில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறவங்க ஃபிட்னஸ் அண்ட் யோகா இல்லை ஜிம் அந்த மாதிரி போங்க. இல்லை நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் போங்க. இல்லையா நான் படிக்கிறதுக்காக இதை வாங்க போகிறேன் அப்படின்னா வாங்கிக்கோங்க. பூமர் மாதிரி இருந்ததுன்னா ரொம்பலாம் யோசிக்க வேணாம், சும்மா சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நேரத்தை டெய்லி ஒரு ஒன் பேஜை படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது லேர்னிங் புக்காகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இமேஜினரியை தூண்டுற மாதிரி இருக்கக்கூடிய புக்காக கூட இருக்கலாம், குட் வேல. ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ இல்லை டிவி, சினிமா இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது நீங்கள் பார்க்கும்போது அது விஷுவல் கொடுக்கறது உங்கள் மைண்ட் அதை இமேஜினேஷன் கொண்டு போகாது. அதை மந்தமாக வச்சுக்கிட்டு ஓகே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ கிரியேட் பண்ண ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு இமேஜினேஷனில் வச்சுக்கிறீங்க. பட் ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் படிக்கும்போது உங்கள் மைண்ட் தானாக அந்த ஒரு விஷயத்த கற்பனை பண்ண ஆரம்பிக்கும். ஒரு லைனை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் இப்போ நிறைய பேர் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? அது யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதில் டெக்ஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா? அதை படிக்கிறதுக்கும் விஷுவலாக வீடியோவாக போகுது பார்த்தீங்களா?
அதை ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நல்ல புக்கு, இமேஜினேஷனை பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு புக்காக வச்சுக்கோங்க, இல்லை ஸ்கில்லை டெவலப் பண்ணுற புக்காக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி புக்கை அட்லீஸ்ட் 1 பேஜ் 1 டே போதும். அந்த 1 பேஜுக்கு மேலே நீங்கள் படிக்க வேணாம். அந்த 1 பேஜை வந்து நீங்கள் படித்தாலே போதும். அது வந்து உங்களோட மைண்டை வந்து மந்தமாக இல்லாமல் அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம ஃபிட்னஸாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு நம்ம பில்ட் பண்ணி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளோட மைண்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்ஃபிஷ். உங்களை பொறுத்த வரைக்கும் எது தெரியுமா முக்கியம்? நீங்கள், உங்களோட சிந்தனைகள், அப்புறம் உங்களோட கனவுகள், இதுதான் முக்கியம். ஸோ இந்த ஒரு முக்கியத்துவத்துக்காக நீங்கள் நிறைய விஷயத்த தாராளமாக இழக்கலாம். அதில் மொதல் விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நட்பு. இது எல்லாரும் காமனாக சொல்கிறது தான். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத நட்பு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை தவறான பாதைக்கு தான் கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், அது உங்களுக்கு கெட்ட பழக்கத்தை கொடுக்குற நட்பாக இருக்கலாம், இல்லை தேவையற்ற நட்பாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மீனிங்லெஸ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூட எந்த மாதிரி பழகணும்னா, இல்லை நம்ம எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகணும்னா, நம்மளுக்கு அவனால் ஒரு லேர்னிங் கிடைக்குதா, புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்குறோமா, அதுதான் நட்பாக இருக்கணும். அவன் வந்து ஏ வாடா அங்கே போகலாம், டே மச்சா உன்னை தாண்டா பார்க்குறான், சாரி, இது வந்து காமனாக சொல்கிற ஒரு சில வார்த்தைகள். இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை மீனிங்லெஸ் ரிலேஷன்ஷிப் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க தேவைக்காக நம்மளை பயன்படுத்திக்கிட்டு ஓகே நம்ம என்னன்னு கூட நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட சுயநலம், அவங்க தான் அவங்களுக்கு முக்கியம்னு நினைப்பாங்க. அந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளாம் யாரோ மாதிரி இருப்போம். இது வந்து மீனிங்லெஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நட்பு, இது எல்லாமே வந்து நம்மளை க்ரோ பண்ணாது, நம்மளை அழிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் பிலீஃப். நான் ஏன் நெகட்டிவ் பிலீஃபை எந்த மாதிரி மீனிங்கில் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 4 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, நான் முன்னாடி சொல்லிட்டேன் இது வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுயநலமாக இருக்கணும், நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ உங்கள் மைண்டோ உங்களோட கனவு மட்டும் தான் முக்கியம். இதில் நெகட்டிவ் பிலீஃப் எப்படி வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 4 பேர் இருப்பானுங்க, ஒரு 4 பேர் இருப்பானுங்க. அந்த 4 பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா, டே நீ இந்த மாதிரி பண்ணுறா, ஏன்டா அதை சூஸ் பண்ணுற, நீ ஏன்டா அதுக்கு போகிற, இந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாமேடா, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காகவே இருப்பாங்க. அந்த தாட்டில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா உங்களோட கனவு, உங்களோட ட்ரீம், உங்களோட தாட்டுன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கே ஒரு கேள்வி மார்க் வந்துடும். ஐயோ நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோமான்ட்டு. நீங்கள் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கோல் என்னவோ அது கரெக்ட் தான். பட் ஆனால் இந்த ஒரு நெகட்டிவான பிலீஃப், தாழ்வு மனப்பான்மைன்ற மாதிரி வந்துடும் பார்த்தீங்களா, ஐயோ நம்மளால் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் சொல்கிறத வச்சு, அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு வந்து எப்போவுமே வந்து இடம் கொடுக்காதீங்க, அது உங்களை அழிச்சிடும். அண்ட் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் டூம் ஸ்க்ராலிங். டூம் ஸ்க்ராலிங்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறது, அந்த ஒரு விஷயம் வந்து வேணாம். இது ஏன் நான் இதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் சோஷியல் மீடியான்றது தேவை, நம்மளுக்கு ஒரு விஷயம் நாலேஜ் கெயின் ஆகும்னா இப்போ எல்லாருமே நம்மளால சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அதுதான் சர்ச் பண்ணுவோம். அதை சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஓகே நம்மளுக்கு அந்த விஷயம் கிடச்சிதுன்னா அப்படியே அப்படியே தள்ள ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா, நல்லா இருக்கும், தள்ள நல்லா இருக்கும் ஒரு விஷயம், அப்படியே தள்ளிக்கிட்டே போகும்போது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. இல்லை ஃபார் எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும், ஒரு 20 ஸ்க்ரால் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரால் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க, மீதி இருக்கிற 19 ஸ்க்ராலும் உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த 19 தள்ளினீங்க பார்த்தீங்களா, உங்கள் மூளையே மந்தமாகும், நீங்கள் ஏன் தள்ளினீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, ஏதோ நல்லா இருக்கேன்னு சொல்லி தள்ளி பார்த்துட்டீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் டூம் ஸ்க்ராலிங். டூம் ஸ்க்ராலிங்னா நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஸோ செல்ஃபிஷாக இருங்க. நீங்கள் என்ன ஒரு விஷயத்த பார்க்க போனீங்களோ அதுதான் உங்களுக்கு தேவை, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கறதுன்றது உங்களோட வேலை கிடையாது. அதனால் டூம் ஸ்க்ராலிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ 4th ஒன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பில்ட் யுவர் ஹேபிட்ஸ். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து தினமும் டே டு டே லைஃப்பில் ரொட்டீனாக பண்ணுறது அப்படின்னா. எல்லாரும் காமனாக சொல்கிற ஒரு விஷயம், ஸோ நானும் சொல்கிறேன். என்னன்னா தினமும் வந்து காலைல 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. காலைல 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்களா, இல்லை 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்களா, இல்லை 7, 8, 9 வாட் எவர், அது உங்களோட விருப்பம். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை மணிக்கு எழுந்துக்கணுன்றதுலாம் உங்களோட விருப்பம். பட் ஆனால்
ஆவரேஜாக ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குங்க. ஏன்னா ஹெல்த்தி ஸ்லீப்புன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். முறையாக நம்மளால் தூங்க முடியல, ப்ராப்பராக நம்மளால் தூங்க முடியலன்னா நம்மளோட உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட மூளை, அது எதுவுமே ப்ராப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயம். ஆனால் 8 ஹவர்ஸ் வந்து ப்ராப்பராக தூங்குறது வச்சுங்க. நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ ஒரு 8 ஹவர்ஸ் கணக்கு வச்சுங்க. ஓகேங்களா? அண்ட் அனதர் ஒன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எழுந்த உடனே ஃபோன் நோண்டுறது வேண்டாம். ஒரு 1 ஹவர் எடுத்துங்க. 1 ஹவர் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்களோட டெய்லி ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. காலைல எழுந்து என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அனதர் ஒரு ½ அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ உங்களோட ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது எக்ஸசைஸாகவும் இருக்கலாம், இல்லை யோகாவாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் உங்களுக்கு ரன்னிங், ஜாக்கிங் இந்த மாதிரி எதுவாக இருக்கோ அதை பண்ணுங்க. இது எல்லாரும் காமனாக நினைப்பீங்க, என்னடா இவன், இல்லை வேற யாராவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, காலைல எழுந்த உடனே எக்ஸசைஸ் தான் பண்ணணுமா, யோகா தான் பண்ணணுமா அப்படின்ட்டு. இந்த யோகா எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், பில்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்மளோட சோம்பல் போகணும். நம்ம இதை பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சோம்பல்ன்றது நம்ம உடம்புல இருக்காது. நம்மளோட மிகப்பெரிய எனிமி என்ன தெரியுமா? சோம்பல் தான். எல்லாத்துலேயுமே இருக்கிறது சோம்பல் தான். ஏன்னா சோம்பல் இருக்கும்போது நமக்குள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்றது அதிகமாக இருக்கும். சோம்பல் போனாலே போதும், நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, நம்மளோட ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அண்ட் அனதர் ஒன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தி டயட். ஹெல்த்தி டயட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சாப்பாடு உங்களுக்கு போதும்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது போதும். ஃபார் எக்ஸாம்பிளாக நான் சொல்லணுன்னா, முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு இவ்வளோ படிங்கன்னு சொல்லிட்டு. நான் ஏன் அதை அவ்வளோ படிங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு 100 பக்கத்தை கொடுத்துட்டு அதை படிக்கிறதும் ஒன்று தான், ஒரு குண்டா நிறைய சோறு வச்சுட்டு அதை ஃபுல்லாக சாப்பிடுன்னு சொல்கிறதும் ஒன்று தான். ரெண்டுமே உடம்புல ஒட்டாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஹெல்த்தி டயட் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு கைப்பிடி அளவு சாதம் போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா, அது போதும். வாய்க்கு ருசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் வாங்கி சாப்பிட்ணும், இல்லை அதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் இப்போது மார்னிங் ரொட்டீன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட க்ரோத்துக்காக நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தையும் தினமும் கண்டினியூஸாக இதே பேட்டர்னில் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 5th ஒருத்தன் வருவான். என்ன தெரியுமா? உங்களோட மிகப்பெரிய நெகட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் எனிமி எல்லாமே அவன் ஒருத்தவன் தான். என்னன்னா எக்ஸ்கியூஸ். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்கியூஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் உங்களோட சரிவுக்கு படியாக இருக்கும். எக்ஸ்கியூஸ்னால் என்னென்னா, நீங்கள் டெய்லி ரொட்டீன் இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஓகே இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தினால என்னால் இந்த ரொட்டீன் பண்ண முடியலப்பா, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறீங்க பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் இந்த டம்ளர் ஏற்றி இந்த டேபிளில் வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட, இதுதான் உங்களோட ரொட்டீனாக இருக்குது, இதுதான் உங்களோட வேலையாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து அங்கே வச்சிடணும். இல்லை என்னால் இப்போ முடியல, அப்புறம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயந்தான் மிகப்பெரிய எனிமி. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, என்னது இது 50 டேஸ் சேலஞ்சில் நடுவில் எதனா பிரேக்கப் ஆகிற மாதிரி இருந்தாலோ, இல்லை அதை உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். திருப்பணும் 50 டேஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும்.